வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியா நாட்டுடன் பல்துறை ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கடைகோடி மக்களும் ஆளுமை பெறும்போதே உண்மையான வளர்ச்சி எட்டப்படும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி வரும் 29ஆம் தேதி முதல் தமிழ் வாரவிழா கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நாட்டில் 99.9% மின்சாரம் வழங்கும் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சவுதி அரேபியா நாட்டுடன் எரிசக்தி, வேளாண்மை, பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியாவிற்கு புறப்படும் முன்னர் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்நாட்டுடனான நீண்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நட்புறவு கடந்த சில ஆண்டுகளில் மேலும் வலுவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். தமது இந்த பயணம் இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பை உறுதி செய்வதாகவும் எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையிலான கலாச்சார, மனிதநேய பண்புகளை இணைக்கும் பாலமாக அங்குள்ள இந்திய சமூகத்தினர் திகழ்வதாக பிரதமர் கூறியுள்ளார். உலக புவி தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பரிணாம வளர்ச்சியுடன் கூடிய சுற்றுச்சூழலை முன்னெடுத்து சென்று வாழ்வின் இருப்பிடமாக திகழும் நமது புவித்தாயை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அமைச்சர் இதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக குறிப்பிட்டார். புவியின் நலனிற்காக செயலாற்றும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் உள்துறை அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கு ஒரு தேசிய இயக்கமாக முன்னெடுத்து செல்லப்படுவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்று உரை நிகழ்த்திய அமைச்சர் நிலையான, உள்ளடக்கிய, படைப்பாற்றல் திறன் கொண்ட வளர்ச்சியின் மூலம் இந்த தொலைநோக்கு பார்வை முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்துள்ளது அதன் வலுவை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார். மகளிருக்கான மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துரைத்த அமைச்சர் இந்தியா மாறி வருவது போல் இந்திய மகளிரும் வளர்ச்சி அடைவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக சான் பிரான்சிஸ்கோவில் கூகுள் கிளவுடின் முதன்மை நிர்வாக அதிகாரியை சந்தித்து பேசிய அமைச்சர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் ஒரு பகுதியாக புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகளை கண்டறிவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கடைகோடி மக்களும் நிதி, கல்வி, சமூக ஆளுமை பெறும்போதே உண்மையான வளர்ச்சி எட்டப்படும் என்று மத்திய சமூக நீதி, அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். புதுடெல்லியில் சமூக நீதி தொடர்பான நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர் சமூகத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நோக்கமாக கொண்டு இந்நிகழ்வு நடைபெறுவதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் ஒட்டுமொத்த சமூக மேம்பாட்டிற்கான பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மனிதர்களின் சாதனைகளின் மூலமான தேச கட்டமைப்பின் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். அரசியல் சாசனத்தின் உள்ளடக்கத்தை தீர்மானிக்கும் இறுதியான முடிவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையே சாரும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர் நாடாளுமன்றமே அனைத்திற்கும் முதன்மையானது என்றும் நாடாளுமன்றத்திற்கு மேலாக எந்த நியமனத்திற்கும் அரசியல் சாசனம் இடமளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசனம் மக்களுக்கானது என்று தெரிவித்துள்ள திரு தன்கர் அரசியல் சாசனமே அனைத்திற்கும் முதன்மையானது என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி வரும் 29ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் என்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் இந்த ஒரு வார காலம் முழுவதும் மாவட்டந்தோறும் சிறந்த கவிஞர்கள், இலக்கியவாதிகள், இளம் எழுத்தாளர்கள் பங்கேற்கும் கவியரங்கம், கருத்தரங்கம் நடைபெறும் என்றார். தமிழ்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்தரின் கவிதை வரிகளை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெறும். நாட்டில் 99.9% மின்சாரம் வழங்கும் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று வெளியிட்ட அவர்
மாநிலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அனல் மின், புனல் மின் திட்டங்கள் பல்வேறு கட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். 2640 மெகாவாட் அளவில் அனல் மின் திட்டங்களும் 520 மெகாவாட் அளவில் புனல் மின் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் மொத்த எரிசக்தி நுகர்வில் 50% புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களிலிருந்து பெறுவதையும் கார்பன் உமிழ்வை 70% குறைப்பதையும் நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கோதையாறு புனல்மின் நிலைய புனரமைப்பு நவீன பணிகள் வரும் ஆகஸ்ட் மாதம் நிறைவடையும் என்றும் இதன் மூலம் 10 மெகாவாட் கூடுதல் நிறுவுதிறன் மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் மின்துறை மானிய கோரிக்கை விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட மின் உற்பத்தி திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருப்பதாக கூறினார். வடசென்னை அனல் மின் நிலைய திட்டத்தின் கீழ் 3 கட்ட பணிகள் முடிவு பெற்று சுமார் 1200 மில்லியன் யூனிட் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் சாதனைகள் படைத்த 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக இந்த ஆண்டு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கடந்த ஆண்டு 104 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 11 பேருக்கு காவலர் பணி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு 25 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இன்று வெளியான மேலும் சில தகவல்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகளை சுத்தம் செய்யும் திட்டம் விரைவில் நடைபெறும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள 3898 நீர்நிலைகளை சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். செங்கல்பட்டில் உள்ள மிகப்பெரிய கொளவாய் ஏரி தூய்மைப்படுத்தப்படும் என்றார் அவர். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் கவனத்துடன் ஆராய்ந்து உரிய ஆவண செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காரைக்குடியில் இடவசதி இருந்தால் நிதிநிலைக்கு ஏற்ப விருந்தினர் மாளிகை கட்டப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு கூறியுள்ளார். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அதிகமான அரவை ஆலைகளுக்கு தேவைப்படும் அளவிற்கு நெல் கொள்முதல் செய்து வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். மதுரை மாநகரில் வக்ஃபு தீர்ப்பாயம் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் கூறியுள்ளார். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவிற்கு பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் அவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து இன்று அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பேரவையில் இன்று மின்சாரம், மதுவிலக்கு, ஆயத்தீர்வை துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு நத்தம் விஸ்வநாதன் பேசி முடித்ததும் அவருக்கு கூடுதல் நேரம் வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி டாஸ்மாக் பிரச்சனை குறித்து பேச வேண்டும் என்று கோரினார். பேரவைத் தலைவர் அனுமதி மறுக்கவே எதிர்க்கட்சி தலைவருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் பேச உரிமை உள்ளது என்று கூறி அவர் பேச தொடங்கினார். அவை முன்னவர் திரு துரைமுருகன் பேசுகையில், எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு உரிமை உள்ளது என்றாலும் ஒரு விவாதம் தொடர்பாக பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் மட்டுமே பேச வேண்டும் என்பதுதான் மரபு என்று கூறினார். இந்த மரபின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரை பேச அனுமதிக்க முடியாது என்று பேரவைத் தலைவர் கூறவே அதை ஆட்சேபித்து திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் இரவு நேரத்தில் கரடி நடமாட்டம் காணப்படுவதால் அதனை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி ஆகிய பகுதிகள் அமைந்துள்ளது. வனப்பகுதியிலிருந்து அவ்வப்போது யானை, மான், மிளா, கரடி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி ஊருக்குள் வருவது வழக்கம். அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கல்லிடைக்குறிச்சி பொன்மா நகர் பகுதியில் அக்னிசாஸ்தா கோவில் பகுதியில் நேற்று இரவில் கரடி ஒன்று உலா வந்துள்ள காட்சி கோவில் பகுதியில் உள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. குடியிருப்பு பகுதி அருகில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
சவுதி அரேபியா நாட்டுடன் பல்துறை ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கடைகோடி மக்களும் ஆளுமை பெறும்போதே உண்மையான வளர்ச்சி எட்டப்படும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி வரும் 29ஆம் தேதி முதல் தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நாட்டில் 99.9% மின்சாரம் வழங்கும் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.